டேய் தண்ணி கொதிக்கட்டும். அப்ப நான் அரிசியை கழனி பண்ணிட்டுமா? அரிசியை கழனிலாம் பண்ணையாண்டாம், அப்படியே போடு. அப்பதான் சீக்கிரமா பொங்கும், இல்லாட்டினா பொங்க லேட் ஆகும். நீ கழனி பண்ண சொன்னா இல்லத்தே. அரிசியில தூசி கீசி கல்லு மண்ணு நெல்லுன்னு ஏதாவது கிடக்கும்ல, ஒரு அலசு அலசுனா சரியா இருக்கும்னு பாக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ அப்படியே போடு. மறுபடியும் சொன்னா கேளு. அது நல்ல அரிசியா தான் தெரிஞ்சுது, நான் தான் பார்த்தேன்ல. நீ அப்படியே போடு. சரித்தே. அம்மா அவ்வளவுதானே, நாங்க போட்டுமே. ஐயா எங்க போறிய? பொங்கல் பொங்கும்போது இங்க இருக்கணும். அவ்வளோ எங்க போற? அப்படி மீனுக்குட்டி போகும்போதே எங்க போறேன்லாம் கேட்கக்கூடாது. எங்க போவேன்? நான் இந்த வளங்காட சுத்தி பார்த்துட்டு வருவோம். நாங்க 2 ரூபா ஒரு நாள் போட்டோ கிட்ட எடுத்துட்டு. சரி சரி, சாமி கும்பிடியதுக்கு வந்துடணும் நேரமா. என்ன எங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாது. வந்துருவேன் டார்லிங், நீ கோவப்படாத. சரியா, போயிட்டு வா. சரி. ஐயா சரண், உங்க அம்மா எங்க? நாங்க வந்த உடனே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. உங்க அம்மா என்ன ஆளை காணோம்? ஆமா பெரியமா, அவங்க சந்தோஷ் அண்ணாக்கு கல்யாணம் ஆகணும்ல, அதனால அது ஒரு மரத்துல ஏதோ கயிறு கட்டணுமோ என்னமோ சொன்னாங்க. அதனால அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வர சொல்றேன். சரியா, ஆளை காணும்னு தான் கேட்டேன். சரி வாடா போலாம். நல்லா வேண்டிக்க மோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அப்படியே சீக்கிரம் கல்யாணம் நடந்துச்சுன்னா சீக்கிரம் பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு பொங்கல் பொங்க வாரேன்னு சொல்லி நல்லா வேண்டிக்க. அடுப்புல பொங்கி ஊத்துது வரோம். நீர் அதை கரண்டி எதுக்கு கையில சும்மா வச்சிட்டு இருக்கீரு? நாளை கிண்டு கிண்டி விட வேண்டியது தானே? ராமு, கிண்டி தான் முடியும். அதுக்கப்புறமா அது பொங்கிட்டு தான் இருக்கு. நெருப்பு அதிகமா எரியுதுல, அதனால அப்படி பொங்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்பனா தீயை கொஞ்சம் வெளியே இழுத்து விடும், பொறுமையா எரியட்டும். வெளியே இழுத்து விட்டோன்னா வேற அணைஞ்சு போகுது. வேற மறுபடியும் பத்த வைக்க சிரமமா இருக்கு. ஏதோ ஒண்ணு எரியட்டும். நான் அப்பப்ப கிண்டி கிண்டி விட்டு அடுப்பு அணைக்காம பாத்துக்கிட்டீங்க. வேற ஏற்கனவே வரவு செலவுன்னு இல்லாம கஷ்டமா இருக்கு. இதுல வேற அணைச்சு பண்ண முடியுமா என்ன? இது என்ன வீட்டுல உள்ள ஸ்டவ்வா? வேற அடுப்புனா அப்படிதான் இருக்கும். தீ வேகமா எரிஞ்சா பொங்கி பொங்கி ஊத்ததான் செய்யும். கரண்டி விட்டு கிண்டிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிரும். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல இந்த சரசு. 4 வரவு சொல்லி எடுத்துட்டு வந்தானே, அதை போட்டு தணல் போட்டா அது வாட்டு கொஞ்ச நேரம் கிடக்கும். என்னாச்சுத்தே, பொங்கல் பொங்கிட்டிய போல இருக்க? என்னலா வெறுங்கையோட வந்திருக்கா? உன்னை தானே சுள்ளி வரக்க சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான் என் மோவன். அதான் சுள்ளி வரக்க நீங்களே போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நாங்க வந்தேன். என் மோனையா சுள்ளி வரக்க அனுப்பியிருக்கா? ஆமா, வேற என்ன? நான் வீட்டுல வச்சு அங்க வச்சு எடுத்துட்டு வரேன்னதுக்கு வேண்டாம், எல்லாம் இங்க வந்து வாங்கிடலாம்னு சொன்னார்ல உங்க பிள்ளை. அப்ப வாங்க வேண்டியது தானே? வாங்கல, அதான் போய் சுள்ளி பறக்கிட்டு வாங்கன்னு காட்டுக்குள்ள அனுப்பியிருக்கு. போய் சுள்ளி பறக்கிட்டு வரட்டும். அதான் அரிசி கொதிச்சிட்டு போல இருக்க. என்ன கொஞ்ச நேரத்துல தண்ணி வத்திச்சுன்னா வெள்ளத்தை போட்டுடலாமே. இன்னும் கொஞ்சம் சுள்ளி வரவாவது ஞானம் வரும்போல, அப்பதான் பொங்கல் வியாபம் பத்துக்கா. இல்லைன்னா அரிசி வியாபாரம் பத்தியா? அதனால வரவு கொஞ்சம் வேணும். சரி மாமா, உங்க பிள்ளையும் சரிசம் பேருக்காவ சுள்ளி பறக்கிட்டு வருவாவ. ஏதாவது உன் மோனுக்கு துவாசங்கசா இருந்தாலும் களியும் பத்துக்க. அதுக்குதான் இங்கே நான் செய்ய சொன்னேன். எப்படியோ ரமணி, மஞ்சள் குங்குமம் நீ சொன்ன மாதிரி நான் வாங்கி போட்டுட்டேன் இந்த சாமிக்கு. அதே போல என் பிள்ளைக்கு நல்லபடியாக அந்த 1 வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வை, நான் கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டு வந்து எப்படியும் நான் பொங்கல் பொங்கிடுவேன் பத்துக்க. அதெல்லாம் அந்த 1 வருஷத்துல எப்படியும் கூடி வரும் பாரு. சரி வா. அங்கே அண்ணா அந்த மரத்துல எல்லாம் என்னது கட்டி போட்டிருக்காங்க? அதுவா? அதுவும் இந்த மாதிரி தான், குழந்தை இல்லாதைய இப்படி எல்லாம் வேண்டிக்கிட்டு கட்டி போடுறது தான். வா போய் பார்ப்போம். இந்த விருச்சத்துலேயும் நமக்கு என்ன வேணும்னு வேண்டிக்கிட்டு எழுதி போடியோமோ அது மாதிரி நடக்கும் போல இருக்கு. ஆமாம், நிறைய பேர் கட்டி போட்டிருக்காவல. சரிக்கா வா, நீ யாராவது பொங்கல் பொங்கணும். மீனாட்சி குடும்பம் வந்தது, அது பாட்டுக்கு பொங்கல் பொங்க போயிட்டு வந்து நினைக்கேன். நம்ம இன்னும் ஒன்றும் செய்ய ஆரம்பிக்கல. வாங்க போய் வேலையை பார்ப்போம். ஆமா ரமணி வா. நம்ம யாரு எங்க இருக்க வேண்டிய ஆளு, இப்படி நம்மள சுள்ளி பறக்க விட்டுட்டாங்களே. இதுக்குதான் தனியா குடும்பத்தோட கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறது. வந்தா இப்படிதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது, நம்மள வச்சு வேலை வாங்குவாங்க. இதே ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா நான் பாட்டுக்கு நீ என்னனையும் போன, நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்த போயிருப்பேன். 4 ஃபிகர் வந்தா சைட்டாவது அடிச்சிருப்பேன். இப்ப பாரு, நமக்கு சைட் அடிக்கவும் முடியல, ஒன்னும் முடியல. காட்டுக்குள்ள சுள்ளி பறக்க விட்டுட்டாவ. நம்ம பொழப்பு எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. ரொம்ப ட்ரையா போகுதா நம்ம வாழ்க்கை. சரி, ஃபீல் பண்ணி என்ன பண்றது, போய் வேலையை பார்ப்போம். உமா, கறி குழம்பு வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமால பெரிய பொண்ணு, அதான் நானும் நினைச்சேன். இது நம்ம ஊர்ல இந்த கறி குழம்பு போட்டிருந்தாவன்னு வையா, நான் அப்பயே குண்டானோட தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருந்திருப்பேன். அட அல்ப, அலையாம தின்னு, நல்லா இருக்குன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கூட இழிச்ச வச்சு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும். அவதான் பிள்ளைய பெத்துட்டு வீட்டுல கிடக்கா. இதுக்காண்டியே எனக்கு இன்னொரு பிள்ளை பெத்துக்க கூடாதுன்னு இருக்கு. பிள்ளைய பெத்துட்டேன்னா நம்ம வீட்லயே தான் கிடக்கணும் போல இருக்கு. இழிச்ச வச்சுக்கோ, நம்மளே மாதிரி ஒரு மாமியாரோ மாமனாரோ யாராவது ஒருத்தர் கிடச்சிருந்தா அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அவளுக்கு யாரும் இல்லைல்ல, அதனால தான் அவளால் வெளியே வர முடியல. இல்லாட்டின்னா அவள் வந்திருப்பா. உனக்கு தான் உன் மாமியார் இருக்குல்ல, அப்புறம் என்ன, பிள்ளைய விற்று அது கையில் கொடுத்துட்டு ஓடி வந்துரு. ஆமா பத்தியா? ஏமா ரசம் 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 யாருக்கு வேணும்? இல்ல பெரிய பொண்ணு, கடகடன்னு சாப்பிடு. கடைசியில ரசம் ஊத்தி கொஞ்சோட சாப்பிடணும், அப்பதான் சீரணமாகும். எனக்கு ரசம்லாம் வேண்டாப்பா, கறி குழம்பே இருக்கு போதும். இந்த சரசக்கா லட்சுமி அக்காலாம் கூப்பிட்டா வருவாவளோ வரமாட்டாவளோ, அதனால தான் நான் அவியில் கூப்பிடலை. இல்லாட்டி ஒரு ஃபோன் அடித்து கூப்பிட்டு பார்க்கலாம், அவியல்வே சாப்பிடுவாவளோ என்னமோ.
ஐயே, லட்சம் சரசம் ஓவரா பண்ணோம். நம்ம ஒன்றும் சொல்லாண்டா, நம்ம பாட்டுக்கு தின்னோமா, தின்னுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புனோமான்னு கிளம்பிட வேண்டியதுதான். நான் வீட்டெல்லாம் போய் இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஓவரா மினுக்குவாவே. யாரோ சோறு போட்டிருக்கவ அங்கே போய் தின்ட்டு வந்திருக்காள் வேணும். ஆமாம் அதுவும் சரிதான். ஏம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமாம்மா? இல்லை பாட்டி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஏதாவது வேணும்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிட்டோம். சரிம்மா சரி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. என்ன மனசில் எதுவும் நினச்சிக்கிட்டு எப்படி கேட்கணும்லாம் இருக்காதீங்க. கேளுங்க தாரேன் பாட்டி. நிறைய சாப்பாடு செஞ்சு குழம்பு எல்லாம் கிடக்கு, ரசம் கசம் எல்லாம் கறிச்சோறு எல்லாம் கிடக்குமா. சாப்பிடுங்க நல்லா. வயிறார நீங்கள் சாப்பிட்டு போனால் சந்தோஷம்தான். சரி பாட்டி. சே, பாட்டி நல்ல பொம்பளையா இருக்கும் போல இருக்க. நம்ம யார் என்னன்னு அதுக்கே தெரியல. இருந்தாலும் வேற யாரோ சாப்பிட வந்திருக்காவன்னு தெரிஞ்சே நல்லா வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போது பாரம் பெரிய பொண்ணு. ஆமாளா, அவிய குடும்பத்தோட மொட்டை அடிக்க வந்திருப்பாவ. அவிய குடும்ப அளவு அயல்களுக்கு தெரியாதா? நம்ம வேற ஆளுன்னு அயலுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால தான் சரி என்ன எதுவும் சத்தம் போடக்கூடாதுன்னு எதுனாலும் கேட்டு மனசு கொடாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாவ. ஐயோ, எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது பெரிய பொண்ணு. புல்ல அரிக்குதோ பூச்சி கடிக்குதோ, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோம் வா. ஆமா ஆமா, பெரிய பொண்ணு சீக்கிரம் சாப்பிடு. சரசு, தேங்காய் போதுமா பாரு? போதும்க்கோ. பொங்கலுக்கு கொஞ்சம் உள்ள போட தானே. போதும் போதும். சரி. வேற ஏதாவது செய்யணுமாடே? இல்லக்கா, வேற ஒன்றும் வேண்டாம், போதும். இனிமே அரிசி வெந்துட்டான்னு பார்த்து இந்த வெள்ளத்தை போட்டுட்டு கைவிடாம கிண்டிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா வேற அடி பிடிச்சிரும். இல்ல சதீசு, கொஞ்சம் அரிசி கிண்டி பாரு, வெந்துட்டா என்ன ஏதுன்னு. இல்லம்மா, இப்பதான் செக் பண்ணனே, என்ன கொஞ்சம் வேக வேண்டி இருக்கு. ஆமாளா, இன்னும் வியாவலை. ஐயா, அப்படியா? அப்ப கொஞ்சம் தீய வெளியிடுங்க. அப்படியே பத்திக்கிட்டு அடந்துச்சுன்னா வேற ஒழுங்கா வியாபாது. ஒரு அரிசி வெந்த வியாபாமையும் கிடக்கும். ரொம்ப தீ போட்டேன்னா ஈவனா வியாபணும்னா கொஞ்சம் தணல்ல கிடந்தடி மெதுவா எரிஞ்சாதான் ஈவனா வியாவும். அப்படியா? நிறைய நெருப்பு போட்டதான் உடனே வியாவும்னு பார்த்தேன். அது தண்ணி தான் வத்தோம். சரி சரிம்மா, நான் பாத்துக்கிட்டேன். சரசு, சொல்லுங்க. இந்த பெரிய பொண்ணும் உமாவும் எந்த அளவு பண்ணாலுன்னு தெரியல. ஒரு போனை பண்ணி பார்க்கட்டுமா? இங்கனாக்க எங்கேயாவது கோயிலுக்குள்ள சுத்திட்டு அடப்பாளுவே. அவ்வளோ பொறுமையாவே வரட்டும். இப்போ வந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது 7:30 தான் எடுத்து விட்டுட்டு அடப்பாளுவே. கரெக்டா பொங்கல்லாம் பொங்கி முடிச்சுட்டு நம்ம அங்க கொண்டு போய் வைப்போம்ல சாமி கிட்ட, அப்போ அவளோட கூப்பிடுவோம். சரி. எத்தே பொங்கல் ரெடி, இறக்கி சாமி கிட்ட கொண்டு போய் வச்சிடட்டுமா? சரி மருமவளே. அட என்ன நீங்க பொங்கல்லாம் பொங்கி முடிச்சாச்சா? ஆமா ரமணி, நாங்க பொங்கல் பொங்கி முடிச்சாச்சு. ஏமா நீ எங்க போன? இல்லக்கா, எங்க அக்கா வந்திருந்தாளா, அதான் மோனுக்கு கல்யாணம் ஆகலன்னா அதான் அவளை கூட்டு அங்கே சாமிக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கி அங்கே ஒரு சாமிக்கு போடுறதுக்கு கூட்டு போயிட்டேன். இப்போதான் சரி பொங்கல் பொங்கலாமான்னு பார்த்தா வரவு இல்லை. நீங்க வரவு கொண்டு வந்திருந்தீங்களோ? ஆமா, நாங்க வரவெல்லாம் வாங்கிட்டு வந்து வரும்போதே நீ வரவு வாங்கிட்டு வந்திருப்பேன்லாம் நினைச்சேன். நீ வாங்கிட்டு வரலையாக்கா? நான் இங்கே வரவு தான் கிடக்குமென்னு பார்த்தேன், வரவே ஒன்றும் காணோம். அவ்வளோ வர வரவுக்கு தான் சுற்றி திரியாவலாம். ஆமாம், அந்த பக்கத்தில் ஒரு குடும்பம் எங்களுக்கு முன்னாடி பொங்கல் பொங்க வந்துச்சு. அந்த குடும்பமும் வரவில்லை சருவில்லைன்னு தான் சத்தம் போட்டுக்கிட்டு இப்போ தான் சொல்லி பறக்கிட்டு வந்து இப்போ தான் பொங்கல் பொங்குதுவேன். நான் இப்போ தான் கொஞ்சம் பொங்கலுக்கு அரிசி வந்திருக்கு, என்ன தான் வெள்ளத்தை போடணும்னு பேசிக்கிட்டு இருக்குவேன். ஐயே, யார் இது? இதான் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு வேறதான். அரசு நல்லா கைவிடாம போட்டுக்கிண்டு இந்த அந்த தேங்காவை உள்ள போட்டுரு. அட இவ்வளோலா, இவ்வளோ மூஞ்சில தான் முழிக்கப்படாதுன்னு பார்க்கேன். இவ்வளோகிட்டே வந்து சேர வேண்டி இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இங்கே பாரு ரமணி, நான் பொங்கல் பொங்கி முடிச்சிட்டேன். என்னால் 4-5 கம்பு நான் அந்த பக்கம் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தேன். வேணா வாங்கிக்க, இதுக்கு பொங்கி முடிச்சிட்டாங்கன்னா வாங்கி வரவு போட்டு நீ வேணா பொங்கல் செய்ய ஆரம்பி. நான் கொண்டு போய் அங்கே குதிரை கிட்ட படையல் போடுறேன். சரி போங்க போங்க. அம்மா எங்கள் வீட்டுக்கார உங்கள் வீட்டுக்கார எங்கே போனாவே? நான் அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காவே ஆளு 2 பேரும். சரி சரி. அப்போ நான் அங்கே உள்ளதான் நான் செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே அடுப்பில் வைக்கிறதுக்கு சொன்னேன் எங்கள் அக்காவை. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துடட்டுமா பானையே? ஆமாம், உள்ளேயும் அங்கே நிறைய பொங்கல் பொங்கியாவை, அங்கே வரவும் நிறைய கிடக்கும். மிச்ச மீதியெல்லாம் போட்டுட்டு போயிருப்பாவே. அங்கே பொங்குறதா இருந்தால் அங்கே பொங்கு. அங்கே ரொம்ப புகை மூட்டமாக இருந்துச்சா, எங்கள் அத்தைக்கு ஒத்துக்கிடாது, அவங்களுக்கு இருமலாக வரும். அதனால தான் நான் இங்கே அடுப்பை போட்டுட்டேன். சரி, அப்போ நான் அங்கேயே செய்யேன். எங்கள் அக்கா எப்படி அங்கே அடுப்பை பற்ற வச்சிருப்பா. சரி, அப்போ நீ அங்கேயே செய்ய. நாங்கள் தணல் கிடக்குமே வேணா அங்கே செஞ்சுட்டு போட்டேன்னு பார்த்தேன். சரி, அப்போ பார்த்து செய்யி. சரிக்கு, அப்போ வரவு இல்லையோ? ஆமாம், வரவை கொடுத்துட்டேன் பத்துக்க. அங்கே அதுவே வரவில்லைன்னு சொல்லிட்டு கிடக்குன்னு. என்ன அங்க வரவுங்காவே? ஒருவேளை வரவுங்கிறது அவியலுக்கு தேவைப்படுதோ? ஏன்னா நான் வேணா அந்த பையன்கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? வரவு போதன்னா கொஞ்சம் வரவு இருந்தால் தாமக்கலேன்னு. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், அவ்வளோட்டெல்லாம் ஒன்றும் கேட்காண்டா. சரி, உங்ககிட்ட தான் சரி கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். உங்களுக்கு வரவா வேணும்? யார்ல அது வரவு கேட்குது? ஆமாம் மக்களே, வரவு இருந்தால் கொஞ்சம் தாயா. மீனாட்சியக்கம் வேண்டாம். எங்களுக்கு நாங்களும் பொங்கல் பொங்கி முடிச்சிட்டோம். வரவு மிச்சம் கிடக்கு, வேணுமா? இது ரமணியாச்சே, இவன் எதுக்கு இங்கன வந்து நின்றுட்டு இருக்கா? இவனும் பொங்கல் பொங்க தான் வந்திருக்காளோ? ஆமாய்யா, நாங்களும் பொங்கல் பொங்கிட்டோம். எங்களுக்கு வரவு போதும். நான் இந்த அக்காவுக்கு வரவு வேணுமா? அதான் உங்ககிட்ட மிச்சம் இருந்தால் கொஞ்சம் கொண்டாங்க. ஏக்க வேண்டாம், நான் வேணா காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிக்கிடியே. அதான் கார் இருக்குல்ல. சதீஷ், போ, மீதி இருக்க வரவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு அந்த பொம்பளைக்கு. சரிம்மா. அட எதுக்கு ரமணி நீ இதுக்கெல்லாம் கூச்சப்படியா? நம்ம அங்கே வரவு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வேண்டான்னு இனிமேல் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போவாத. அந்த வரவு தானே எடுத்து நீ இனிமேல் யூஸ் பண்ணு. ஆமாம்மா, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியது தானே. நாங்கள் வேலை துருவல் எடுத்துகிட்டு வரல, அந்த பொம்பளைகிட்ட தான் இருந்து நாங்கள் துருவல் வாங்கி தேங்காய் திருவி போட்டிருக்கோம். அதுவெல்லாம் நல்ல அலுவலாக தான் தெரியுது, நல்லா பேசுதுவே.
ஆமா ரமணி, நானும் பேசினேன். நல்ல அலுவலா தான் தெரியுது. இந்தாங்கக்கா வரவு பிடிங்க. ரமணி வாங்கிக்க. ஆ ஐயே, இன்னும் சோறு கறியெல்லாம் இன்னும் நிறைய மிச்சம் கிடக்க. என்ன பண்ணியது? வந்தைகளுக்கு மிச்சம் மீதி அனுப்பி கொடுத்துட்டு வண்டியில ஏத்தலாம்னாலும் இது நிறைய எல்லாம் இருக்கு. இவ்வளத்தையும் வேற வண்டியில ஏத்திக்கிட்டு அது வேற சிந்திக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கும். யாருக்காவது வேணும் கையில் கட்டி கொடுத்துருவோம். ஆமா, அதான் சரி. யாவ், நல்லா சாப்பிட்டாச்சுப்பா, வயிறு நிறையா. ஆமா பெரிய பொண்ணு, நல்லா நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இனிமே கோயிலுக்குள்ள போலாமா போகக்கூடாதான்னு தெரியலையே. இந்த லட்ச சரசு வேற என்ன பண்ணிட்டு நடக்குது வேலை தெரியல. ஏலா உமா, அதெல்லாம் கோயிலுக்கு போகலாம், ஏன் போகக்கூடாதுங்க? இல்ல தெரியலலா, போலாமா போகக்கூடாதான்னு அதான் கேட்டேன். அதெல்லாம் போகலாம். எல்லாரும் காது குத்தி மொட்டை போட்டு தானே கறிச்சோறு போட்டு செஞ்சு சாப்பிட்றாவங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஐயனார் தானே. சரி, ஒன்னலன்னா போவோம். நம்மளே லட்சுவம் சரசம் நல்லா தியாடி இருக்கோம். ஆமாலா, வா சீக்கிரம் போவோம். பொங்கல் பொங்கிட்டு இருந்தவனா அப்படியே கொஞ்சம் அப்படியே குடமாட்டம் நின்று வேலை செய்ய மாதிரி நின்றுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஆமா வா. ஏம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. யார் இது நம்மளை கூப்பிடுறது? என்ன பாட்டி, ஏன் இப்படி ஓடியாரிய? இல்லம்மா, நாங்க தான் பேரன் பேத்திக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தோம். மொட்டை அடிச்சு காதெல்லாம் குத்தியாச்சு சிறப்பா. இந்த சாப்பாடு நல்லா நிறைய செஞ்சிருந்து பார்த்துக்கிடுங்க. அதனால இன்னும் மிச்சம் மீதி நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்கம்மா. நான் சொல்லதான் ஓடியந்தேன். ஆஹா, பெரிய பொண்ணு பாத்தியா, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு அடிச்சுதான் யோகன்ற மாதிரி அந்த பாட்டியே ஓடி வந்து வீட்டுக்கு வேணும்னா எடுத்துட்டு போங்கங்குது. எடுத்துருவோமா? இல்லா, எடுக்கிறது எப்படி எடுத்துட்டு போறது? நம்மகிட்ட தான் ஒன்றும் பாத்திரங்கத்திரம் ஒன்றும் இல்லையே, எப்படி கொண்டு போவா? அதுக்கு எதுக்கு பெரிய பொண்ணு நீ வருத்தப்படுற? அதான் கடத்தெருவில் போயிட்டு 4-5 கவர் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்து கவர்ல வாங்கி உன்னோட வண்டியில வச்சுக்கிடுவோம். பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்ததை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியா சொல்ற? ஆமா பெரிய பொண்ணு, சரின்னு சொல்லு. நம்ம வீட்டுக்கு கொண்டு போனா நாளைக்கு கூட சூடு பண்ணி கறியை சாப்பிட்டுக்கிடலாம். மட்டன் கறி விலை என்ன தெரியுமா? கடையில போய் வாங்கணும்னா மட்டன் ரேட்டை கேட்டோம்னா நெஞ்சு வலி வந்து போயிடும். நம்ம இங்க வாசியில கிடக்கத வேண்டான்னு சொல்லுவாவே. வாங்கிட்டு போவோம், வாங்கிட்டு போய் நம்ம சூடு பண்ணி தும்போம். அம்மா, என்னம்மா வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. இல்லைன்னா தூர ஊத்தினாலும் நாங்க அண்டாவை எடுத்துக்கிட்டு போவோம்ல. ஐயே பாட்டி, தூரகிற எதுவும் ஊத்தி விடாதீங்க. நாங்க எங்க கூட வந்தையெல்லாம் பொங்கல் வைக்க கோயிலுக்குள்ள இருக்காவ. பாத்திரங்கத்திரம் பெருசா எதுவும் எடுத்துட்டு வரல. நாங்க அவங்க கூட வந்து ஆளுவே. அதனாலதான் எப்படி கொண்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்துக்கிடுங்க. வேணும்னா என்கிட்ட ஒரு 2-3 கவர் கிடக்கம்மா. வேணா கவர்ல கொஞ்சம் வேணா அள்ளி வச்சு தரட்டுமா? சாம்பார் ரசம் கறிச்சோறு சாப்பிடாதவங்களுக்கு தனியா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு செஞ்சது எல்லாம் கிடக்குமா. அப்படியா? அது வேற கிடக்கா? ஆமாம்மா, எல்லாம் இருக்கு. வேணுங்கிறத எடுத்துக்கிடுங்க. நீங்க உங்க பேரன் பேத்திகளுக்கு துணிமணி வாங்கிட்டு வந்திருப்பாவல, அந்த கவர்ல ஏதாவது ஒரு 4-5 நல்ல கவரை எடுத்து வைங்க. நீங்க சொன்னதெல்லாம் நானும் கடத்தருக்குள்ள ஏதாவது 4 கவர் கிடைக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்சல் போட்டு வைங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோயில்ல பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காவ, அவியல்களுக்கு நான் கொடுத்துக்கிடுவோம்ல. அப்படியாம்மா? சரி, அப்ப எடுத்து வைக்கேன். நீ வேற கவருக்கு வேற எதுவும் கிடைச்சா வாங்கிக்கிட்டு வா. சரி பாட்டியே. எங்கன உள்ள பிள்ளைகள் வள தெரியல, நான் வாங்குறேன்னு சொல்லிட்டுவேன். இது ஒரு சில பேர் வாங்க முடியேன்ட்டு கூச்சப்படுவாவ. நல்ல பிள்ளைகள் கூச்சப்படாம வாங்குறது எதுனாலும் கேட்டு. ஏலா உமா குந்தாணி, நீ பாட்டுக்கு எல்லாம் தாங்கனிக்கிட்டு இருக்கியே, இதை என்னன்னே கொண்டு போவா? கார்ல கீரில் கவர் கிழிஞ்சிச்சின்னு வையி, அவளும் காரு ஃபுல்லாக சிந்திச்சுன்னா நாரி போவோம். நாரி காரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பெரிய பொண்ணு. அதுக்கு தான் 2-3 கவர் சேர்த்து எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்கேன். வேற கவர் ஏதாவது ஒன்றை போட்டு ஒரு கம்பு வயல வச்சு பத்திரமா கொண்டு போவோம். உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போ. மீதியா சரசுக்கும் லட்சுமி அக்காவுக்கும் கொடுத்துருவோம். அவியெல்லாம் வீட்டில் கொண்டு போய் சாப்பிடுவாவல்ல. அட நீ வேற, அந்த கிளவியை நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு போச்சோ தெரில. இந்த பிள்ளை எல்லாம் தாங்கங்குதேன்னு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவ. அவியலே தானே வழியை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாவ. வேற என்ன நினைக்க போறாவ? நம்ம போய் கடத்தருவில் 4-5 கவர் மட்டும் கேட்டு வாங்குவோம் ஏதாவது சொல்லி. பாயசம் வேற குடிக்காம வந்துட்டேன். கறிச்சோரை சாப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாயசத்தை குடிக்கல. அப்படியே போயிட்டு ஒரு பாயசத்தையும் குடிச்சிட்டு வந்துடணும். உனக்கெல்லாம் பாயசம் தரக்கூடாது, பாயசம் தான் தரணும். வா பாயசமே இருந்தாலும் நான் குடிப்பேன். அங்க பாரு பூமாரி, அவ்வளோ எவ்வளவு அழகா சுத்தி பார்க்க போறாவன்னு தேரிக்காட. நம்மளதான் அங்க போவாதீங்க இங்க போவாதீங்க நம்ம வீட்டுல திட்டுறாவ. ஆமா, நல்லா ஜாலியா எவ்வளவு தூரம் போறாங்க. நம்ம அங்கெல்லாம் போவே இல்லை, பயந்து போய். ஆமா, இப்ப பூமாரி நாங்க பாரு 2 பயில் வாங்க நிக்கணுவேன். அது யாருன்னு உனக்கு தெரியுதா? என் கண்ணுக்கு அது சரண் மாதிரி தெரியுது. ஆனா அது சரண் தானே இல்ல வேற பையனான்னு தெரியல. அதுக்கு பக்கத்துல நிக்க பையன் நம்ம காலேஜ் சீனியர் பையன் மாதிரி இருக்கு. இப்ப பூமாரி எனக்கும் அப்படிதான் தெரியுது. அதான் உங்ககிட்ட கேட்டேன். அப்பா அவனுலாதான் இருக்கும். அவனும் இங்க என்ன பண்றான்னு தெரியலையே. இந்த அங்கதான் கண்டர் விட்டு நடக்கும் பத்துக்க. நாங்க ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா வந்துருவோம். அப்படியா? அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இளநிய திருடனா நினைச்சு வெட்டுவாங்க. சாமி ஆடிட்டு வந்து வெட்டோம். அதுல கீழே சிந்துற தண்ணி எல்லாம் எல்லாரும் அந்த மண்ணோட சேர்த்து அள்ளி வீட்டு நிலத்துல போடுறது. அப்புறம் வீட்டு பீரோல எல்லாம் வச்சோன்னா காசு எல்லாம் புழங்கும், நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அது ஒரு நம்பிக்கை. இந்த தீ மிதிக்கும் போது அந்த கட்டையெல்லாம் எடுத்து கறிக்கட்டையெல்லாம் கொண்டு போய் பீரோல வைப்பாங்களே, அது மாதிரி. ஆமா அப்படிதான். சரி, அதுக்கு எதுக்கு இளநிய வெட்டுறாங்க? அதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கு.
என்ன கதை எனக்கு ஒன்றும் தெரியாதே. அது இந்த கோயிலுக்கு திருடுறதுக்கு ஒரு திருட வந்திருக்கான். திருட வரும்போது சாமி துடுப்பா இருக்கிறதுனால திருட முடியலன்னா ஒரு மாந்திரிகனை கூட்டிட்டு வந்து கேரளாவில இருந்து கூட்டிட்டு வந்து சாமியை கட்டி ஒரு சொம்புல அடைச்சு ஆத்துல விட்டுட்டு அவன் திருடி இருக்கான். ஐயோ, அப்புறம் என்ன, அந்த சாமி கனவுல பூசாரிட்ட போய் சொல்லியிருக்கு, இப்படி ஒரு நதிகர ஓரம் ஒரு சொம்பு வந்து ஒதுங்கும், அந்த சொம்புக்குள்ள விலை மதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு அப்படி சொல்லியிருக்கு. உடனே அந்த பூசாரியோட மருமகனும் வந்து அந்த சொம்பு எடுத்து பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கு மாமனாருக்கு கை விழிச்சா மருமகனுக்கு கை விழிச்சா மாமனார்னு மாத்தி அந்த சொம்பை திறக்க பார்த்திருக்காங்க. கடைசியில எப்படியோ திறந்ததோ அந்த சாமி வெளியே வந்துருச்சு. அந்த பூசாரி கிட்ட சாமி அப்போ என்னை இப்படி பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு அப்படி சொல்லிச்சு? சாமி எப்படி கட்டி வச்சிருக்குன்னு சொன்னா யார் வந்து அதை திறந்து விடுவா, பயப்படுவாங்களா? அதனாலதான். ஓஹோ, அதுக்கப்புறமா அந்த சாமி திருடனை பிடிச்சு இங்கதான் வச்சு வெட்டிச்சான். அதனாலதான் அந்த நாளை கல்லர் வெட்டுன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அந்த திருடனுக்கு கூட கோயில்ல உள்ள சிலை இருக்குதான் பத்துக்க. அதான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் வந்து அந்த இளநியை வந்து திருடனா நினைச்சு வெட்டுறது. அந்த திருடனுக்கும் உள்ள கோயில்ல சிலை இருக்கா? ஆமா இருக்கு. ஏன் திருடனுக்கு சிலை வச்சிருக்கு? இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எதுவும் கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி திருட்டு பத்தி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கல்லறை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி எண்ணெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்திக்கிறதுக்காக அந்த திருடனுக்கும் கோயில்ல உள்ள ஒரு சிலை வச்சிருக்கு. ஓஹோ, எனக்கு இது வரைக்கும் அதெல்லாம் தெரியாதுல்ல சாம். எனக்கு இந்த கதையெல்லாம் என் மீனு டாலிங் தான் சொல்லும் அப்பப்போ. பரவாயில்லையே, உங்க பாட்டிக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்க. சரிவா, நாங்க லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வருவோம். அங்க நிறைய கொல்லாமரம் இருக்கும். என்ன இவங்க 2 பேரும் வானவி ஃப்ரெண்ட்ஸா? ரொம்ப கை கோத்துக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது சோனி அப்படிலாம் பேசாதடா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. முன்னாடிலாம் ஒரு ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் பேசினாதான் கிண்டல் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் ஆம்பளை பையனும் பேசிட்டு நின்னாதான் எல்லாம் இப்படிதான் கிண்டல் பண்றாவ. அதான் நானும் கிண்டல் பண்ணேன். ஆமா, நானும் போன்ல சாட்சி பார்க்கும்போது அப்படிதான் தோணும். பாரு, அவங்க 2 பேரும் அதே மாதிரி சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. உனக்கும் பார்க்கும்போது தோணுதா? அதான் சொன்னேன் நானும். அம்மா, சரணுக்கு நிக்கானா? சரணுக்கு சந்தியா வந்திருக்கிறது தெரியாதோ? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாதான் அவன் அப்பயே அவகிட்ட கடலை போட போயிருப்பானே. அது எப்படிதான் அந்த குடும்பத்துக்கு மூக்கு வைக்குமோ தெரியல. இப்பெல்லாம் இது நம்ம போற இடம்லாம் வந்துருது. ஆமா பத்தியா, உங்க அம்மைக்கு அவங்க அம்மாக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. வேற எப்படி சந்தியா நினைக்கிறது நடக்கும்? அவதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாள், அப்புறம் என்ன? அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? அவ அப்படிதான் சொல்லுவா. அவ மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? ஆமா, எனக்கும் தெரியும். சரி, இப்ப இவங்க 2 பேரும் போட்டோ அடிக்கணும் போனேன்னு என்ன ஆளை காணுமே. நம்ம தான் போய் தேடி பார்க்கணுமே இவ்வளோல. பாப்பா ஒரு 5 நிமிஷம் இருந்து பாப்போம். வரலன்னா அதுக்கப்புறம் போன் அடிச்சு வர சொல்லுவோம். ஆமா, போன் இருக்குல்ல, என்ன மறந்துட்டேன். நம்ம தான் தேடி போகணுமோ நினைச்சிட்டேன். டேஷாம், அங்க பாருடா, 2 பொண்ணுங்க தனியா உட்கார்ந்து இருக்கு. நம்ம வேணா போய் சும்மா ஒரு பேச்சு கொடுத்து பார்க்கலாமா? டேய் சரண், அங்க போகாத, வா நம்ம இப்படி போலாம். பொம்பளை பிள்ளைகள் பின்னாடி நம்ம போக கூடாது, அதுவேதான் நம்ம பின்னாடி வரணும். வா நம்ம இப்படி போலாம். அதுக்கு இல்லடா ஷாம், சும்மா போய் ஒரு சீனை போட்டு வரலாமே, அங்க தனியா வேற உட்கார்ந்து இருக்குது வரலன்னுதான். வேண்டாம் சரண், வா போலாம். சரி விடு, உனக்காக தான் அந்த பக்கம் போலான்னு பார்த்தேன். எனக்கு தான் பொம்பளை பிள்ளைகள் வாடகை பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? அதனாலதான் உன்னை அந்த பக்கம் கூப்பிட்டேன். பொம்பளை பிள்ளைகிட்ட பேசி பழகுனாதான் உனக்கு எப்படி பிள்ளைகிட்ட பழகணும் பேசணும்னு தெரியும். சரி, தெரிஞ்ச பிள்ளைகிட்ட பேச கூச்சமா இருந்தனா யாரோ தெரியாத பிள்ளைகள் இருக்க மாதிரி தெரியுது, போய் பார்த்து பேசி நம்பர் வாங்கி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணனா பழகுறது எப்படின்னு தெரியும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூடிக்கிட்டு வா போவோம். சரி, அப்புறம் வா விருப்பம். இப்ப பூமாரி அங்க பாரா, அந்த சீனியரும் அந்த சரணம் அங்க சந்தியா இருக்க இடத்துக்கு தான் போறானுவேன். ஒருவேளை சந்தியா வர சொல்லிருப்பாளே இவனு. ஐயோ, தெரியலையே. எனக்கு என்னமோ சந்தியா மேல சந்தேகமா இருக்கு. இப்ப பூமாரி வா, நம்மளும் கூட போய் பாப்போம் என்னதான் நடக்குன்னு. அப்ப சரி, வா போவோம். இந்த மாலையை குதிரைக்கு போட்டுட்டுமா? குதிரைக்கு போடுறதுக்கு ஒரு மாலை வேணும். சரி, அங்க உள்ள சாமிக்கெல்லாம் மாலை வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேமா. சரி, அப்ப அந்த மாலையை குதிரைக்கு போட்டுரு. ஏங்க, நீங்க கொஞ்சம் அந்த பொங்கலை ஒரு வாழையில எடுத்து மூடி வைங்க, அந்த பானைய பொங்க பானைய. அதுக்கப்புறம் ஐயரை கூப்பிட்டு சாமிக்கு வைக்க சொல்லுவோம். சரி ராமோ. சரசு, உள்ள போய் ஒரு ஐயரை கூட்டிட்டு வா. எப்படி இருங்க, பிள்ளைலாம் வரட்டும். ஆமா, எங்க வா குமரி, பையனையும் காணோம். எங்க போனா 2 பேரும்? இந்த இருங்கத்தே, ஃபோன் பண்ணி பார்க்கேன். இதுக்குதான் அவளை கைக்குள்ளேயே வச்சிருக்கணுங்காது. அவ இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதான் திரிஞ்சுக்கிட்டு திரிவா. என்னமோ அவுத்து விட்ட மாடு கணங்கா. இருங்கத்தே இந்த ஃபோன் பண்ணியே. சரசு, அப்படியே என் மோல்வளையும் வர சொல்லுமா? சரிக்கு வந்த பூ மாதிரி போன் எடுத்தானா எல்லாரையும் வர சொல்றேன். சரி, இந்த குமரிவ போனால்வன்னா வராண்டாளுவே. எல்லாம் வளர்ப்பு சரியில்லை, வேற என்ன? என்னம்மா மீனாட்சி, எல்லாம் ரெடியா? ஆமாங்க, எல்லாம் ரெடி தான். இந்த பையனை ஃபோன் பண்ணி வர சொன்னா வந்துருவான். வந்தானா பூஜைக்கே ஆரம்பிச்சிடலாம். ஆனா இன்னும் ரமணி வீட்டுல இன்னும் பொங்கல. அவங்களுக்கு வெயிட் பண்ணணுமா, இல்ல நம்ம முதல் சாமி கும்பிட்டுலாமாங்க? அதுக்கு எதுக்கு மருமவுல நம்ம வெயிட் பண்ணணும்? அவியெல்லாம் நம்ம கூட தானே வந்தவா நம்ம கூடயே வந்து சாமி கும்பிட்றதுக்கு பொங்கலுக்கு வந்தா. அவ பாட்டுக்கு சுத்திட்டு பொறுமையா வந்தால, அவ பொறுமையா பொங்கிட்டு வரட்டும். நம்ம பொங்கலதை சாமிக்கு முத வச்சு கும்பிட்டுட்டு வருவோம். வந்துங்கன்னா தானே இருப்போம் தரசாவில். அவ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், அப்புறம் எல்லாம் ஒன்னா போலாம். ஆமா மீனாட்சி, அம்மா சொல்றதும் சரிதான். அப்பனா பையனுக்கு ஒரு போனை பண்ணி வர சொல்லுங்க, சாமி கும்பிட உள்ள போயிடலாம். இந்த போன் அடிக்க உனக்கு ரசம், கூட்டு, பொரியல், சோறு எல்லாமே எடுத்து வச்சிருக்கமா. வேற ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் கொண்டு வாங்க, எடுத்து வச்சு தாரேன். நிறைய கிடக்கு, கொண்டு போங்க.
சரி பாட்டி, கொண்டாங்க. கவர்ல எடுத்த வரைக்கும் தாங்க, நாங்க கொண்டு போய் கார்ல பத்திரமா வச்சிடுறோம். சரி இந்தாங்கம்மா. பாட்டியே, வேற ஏதாவது பாத்திரம் கிடைச்சா அப்புறம் எடுத்துக்கிட்டு வரோம். சரிம்மா போயிட்டாங்க. எல்லாம் பெரிய பொண்ணு வா, இதை கொண்டு பத்திரப்படுத்துவோம். இவ்வளத்தையும் கையில் கவரில் அள்ளிக்கிட்டு இருக்கதை பார்த்தா பிச்சைக்காரி கணங்க இருக்குதுல்ல. பிச்சைக்காரி தான் இப்படி கவரில் அவ்வளோத்தையும் போட்டு வச்சிருப்பா. பிச்சைக்காரியா இருந்தாலும் சரி, லட்சக்காரியா இருந்தாலும் சரி, வா இப்போ கொண்டு போய் கார்ல கொண்டு வச்சுட்டு டீசெண்டா வந்துருவோம். வந்து தொலை. பாத்தியா பெரிய பொண்ணு, இன்னைக்கு நம்ம காட்டுல நல்ல மழை தான். நல்லா கூட்டு, பொரியல், அவியல், கறிச்சோறு, ரசம் எல்லாம் இருக்கு. கோயிலுக்கு இந்த ஒரு வேலையும் இன்னைக்கு உருப்படியா பார்த்துருக்கோம் நாம. வாயை முடிக்கிட்டு வாளா. இதெல்லாம் கொண்டு போய் காரில் வச்சா கார் என்ன கதி ஆகுமோன்னு நானே பயந்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. காரே அப்படி கறி குழம்பு வாசமா தூக்கும். மண்ணக்கும் வாசம், கறி குழம்பு வாசம் ஆளை தூக்குமே. பாடாத வாயிலே எட்டி மீச்சு விடுவேன். ஒழுங்கு மரியாதையாக வந்துரு. ஓகே ரைட்டு, வா சீக்கிரம் கார்ல போய் டிக்கில கொண்டு வச்சிருவோம். இனிமேலாம் இந்த கோயிலுக்கு வந்தா பண்ட பாத்திரத்தோட வந்துடணும். பாத்திரத்தோட வந்து யாரெல்லாம் மொட்டை போட்டு காது குத்தி இது பண்றாங்களோ, கறிச்சோறு பொடியாவளோ எல்லாத்தையும் இருந்து வாங்கிட்டு போயிடணும். நாயே எல்லாரெல்லாம் தரமுண்டாவ. இது மீந்து போச்சுன்னு சொல்லி தராவ. அவங்களுக்கு வண்டியில் போகும்போது அலசுமா. அந்த பாட்டி சொல்லிச்சுல, அலசி கவுந்துனா வண்டி பூரா ஆகும், இதை கொண்டுக்கிட்டு போக முடியாதுமா, அதான் தாரேன்னு சொல்லிச்சுல. இல்லாட்டினா ஊருக்கு கொண்டு போய் அக்கம் பக்கம் தெரிஞ்சவிய சொக்காரு இருக்காருன்னு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு காணோம். இதை வண்டியில் கொண்டு போக முடியாது, அதனால தான் இங்கே இப்படி எல்லாருக்கும் கொடுக்கேன்னு சொல்லிச்சுல. சரி விடு, அடுத்த முறை அப்படியே யாராவது மாட்ட பண்ணாங்களா என்ன? அடுத்த முறை வரும்போதே எடுத்துட்டு வந்துருவோம் என்ன பாத்திரம்லாம். மானம் கட்டவா வந்து தொழலா.